நோனோ, இருக்கிறதுலயே ரொம்பவும் ஆபத்தான உயிரினம் எப்பவும் மனுஷங்க தான். அவங்க விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எக்ஸாக்ட்லி மேம். அதை விட ரொம்ப முக்கியம், நாம படிச்சிருக்கோம், லா பேசுறோம், உரிமைகள் பத்தின அவேர்னஸ் இருக்கு. அதுக்காக ஆபத்தை வாலண்டியரா தேடி போக கூடாது. வாழ்க்கைன்னு வந்துட்டா இரும்பு போல உறுதியா இருக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. அதே நேரம் பாதுகாப்புன்னு வந்துட்டா நம்மள ஒரு கண்ணாடியா பாவிச்சு அதே அளவு எச்சரிக்கையா இருக்கணும். அத நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுனால. ஷூர் மேம், உங்க கவலை எனக்கு புரியுது. போற இடத்துல நாங்க ரொம்ப கவனமா இருப்போம். குட். கூடவே ஆதிரா வரா. ரொம்ப பயந்த சுபாவம். பத்திரமா பாத்துக்கங்க. கண்டிப்பா மேடம். இந்த டூரே அவளுக்காக தானே, நிச்சயமா பாத்துப்போம். ஓகே மேடம், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஓகேம்மா, பாத்து போங்க. ஆமா, மத்தவங்களெல்லாம் காணோம். எல்லாரும் வெளியில இருக்காங்க மேம். ஓ, யார் நீங்க? டிரைவர் மேடம், வேன் வந்திருக்குது. சரி, நாங்க வரோம். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. See you, துளசி. பாய் மேடம். ஆதிரா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் வா. ஒரே ஒரு நிமிஷம் டி, நான் இப்ப வந்துடுறேன். வா. யாரோ கால் பண்றாங்கடி, நான் பேசிட்டு வரேன், நீ வண்டியில உட்கார. சீக்கிரம் வா. புது நம்பரா இருக்கு. ஹலோ. என்ன டார்லிங், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா டூருக்கு கிளம்பிட்ட போல இருக்கு. ஹே, யார் நீ? ஹேய், கம் ஆன் டார்லிங். என்ன இது? நான் தான் உனக்கு அப்பவே சொன்னல, நான் தான் உன்னோட மூச்சு காத்துனேன். என்ன உளற? மூச்சாவது காத்தாவது, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு செல்லம். நான் இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம நான் இல்ல. நிழல் மாதிரி பின் தொடர்ந்துகிட்டே இருப்பேன். நீ எங்க போனாலும் நான் வருவேன். ஏய், பைத்தியமா உனக்கு? யா, பைத்தியமே தான். உன் மேல பைத்தியம். அதனால நீ ஊருக்கு போனாலும் டூருக்கு போனாலும் அங்கேயே நான் வருவேன். ஹே யூ ராஸ்கல், பொறுக்கியா நீ? பொண்ணு பின்னாடி சுத்துவியா? அறிவில்ல உனக்கு? உன்னோட அம்மா இதை சொல்லி தந்தாங்களா? கமான் டியர், அப்படிலாம் நீ என்ன திட்டக்கூடாது. நீ என்ன திட்டுறது உன்னையே நீ திட்டிக்கிற மாதிரி. நான் அப்படிதான் திட்டுவேன். திட்டுறது நீயா இருந்தாலும் என் செல்லத்தை திட்டுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. யூ பிளடி ராஸ்கல், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை எனக்கு போன் பண்ண, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். போன வேடா ராஸ்கல். ஆதிரா, ஏய், யார் நீ போன்ல இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க? அன்னைக்கு போன் பண்ணான்னு சொன்னல. ஆமா, அவன் தான் பண்ணான். அவன் என்ன தாண்டி சொல்றான்? டார்ச்சர் பண்றான்டி. எப்பவும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பானா? இப்ப டூர் போறோம்ல, அங்கேயும் வருவானா? ஏய், சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்லிருப்பான். அப்படியே வந்தாலும் அடி பின்னி துரத்தி விட்டுறலாம். கிளம்புறப்பவே டென்ஷன் பண்றான்டி. எனக்கு சங்கடமா இருக்கு. இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? நம்மள ஃபாலோ பண்ணி எவனும் வரமாட்டான். அப்படியே வந்தாலும் கூட அர்ஜுனா வினோத்தும் இருக்காங்கல்ல, அவங்க அவனை பாத்துப்பாங்க. தைரியமா வா. ஏய், சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. ஆமா, அர்ஜுன் எங்க வெயிட் பண்றேன்னு சொன்னாரு? வலசரவாக்க சிக்னல் கிட்ட அவரும் வினோத்தும் அங்கதான் இருக்காங்க. நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஹே, என்னடி பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் வா. வேண்டாண்டா, விட்டு பிரச்சனை ஆயிரும்னு நான் அவ்வளவு தூரம் சொல்றேன். என்ன மீறி டூர் போறானா? யார் யாரா கூட போறாங்க? அதானே உங்க மாப்பிளோட கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட ரூம்மேட்டு, அப்புறம் ஹாஸ்டல் இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸு, உங்க மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸு, இப்படி ஒரு 10-15 பேர் போறாங்க. எங்கடா போறாங்க? அது ஒரு வில்லேஜ் என்ன, ஏகப்பட்ட இடத்த வளைச்சு போட்டு ஒரு ரெசார்ட் கட்டியிருக்காங்கண்ணே. ரொம்ப ரிச்சா இருக்கும். ஒரு தடவை நானும் போயிருக்கேன். இடம் எப்படா சொல்லு? சுத்திலும் பயங்கர ஃபாரஸ்ட்னே. கார்ல தான் போக முடியும். நைட் தனியா இருக்க பயமா இருக்கும். உள்ளதான் செக்யூரிட்டி இருப்பாங்க, ஆனா வெளியே அடிச்சு போட்டாலும் ஏன்னு கேட்க ஆள் இருக்காது. ரொம்ப நல்லதா போச்சு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்களே வழி பண்ணிட்டாங்க. டேய், ஒண்ணு பண்ணு, அவன் கதையை அங்கேயே முடிச்சிரு. என் பொண்ணுக்கு இடைஞ்சலா அவ இருக்கவே கூடாது. அதெல்லாம் பண்ணிடலண்ணே. நைட் அங்கதானே தங்குவாங்க, சத்தம் எல்லாம் முடிச்சல.
டேய், காதும் வச்ச மாதிரி கதையை கமுக்கமா முடிக்கணும். யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. கச்சிதமா முடிக்கணும். அதெல்லாம் கரெக்டா முடிச்சலண்ணே. உங்க மாப்பிள்ளைய அவனை விட்டுடு. அவ செத்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. அவ எங்கோ போயிட்டா, காணாம போயிட்டான்னு கொஞ்ச நாள் தேடுவான். செத்தவ வரலாட்டுனா அப்படியே மாறிடும். ஆமாண்ணே, சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு சுத்தமா முடிச்சிடறேண்ணே. பார்த்து பண்ணுங்கடா. இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்கண்ணே. சரி, கிளம்பு. வேலையை முடிச்சது எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே, வரங்கண்ணே. சவாலாடா விடுற. பொண்ணு இருந்தா தானடா கல்யாணம் பண்ணுவ. அவ கதை முடிஞ்சதுடா. டேய், இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. என்னடா பண்றாங்க இவங்க? டேய் பொறுடா, டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அமைதியா இரு. என்னமோ தெரியலடா, ஒரே டென்ஷனாவே இருக்கு. எதுக்குடா டென்ஷனு? கூட இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு ஆதிரா நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்கா. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வர பார்க்கணும். அதுதான்டா பதட்டமா இருக்கு. டேய், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. ஒரு ப்ராப்ளமும் வராது. கூல். டேய், வண்டி வந்துருச்சுடா. ஹாய். உனக்கு இங்க என்ன வேலை? முன்னாடி சீட் இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. உனக்கு மட்டும் கூட்டணி, எனக்கு தனி தொகுதியா? போடா, போய் உட்காரு. சந்தோஷம்டா. என்ன ஆதிரா, ஏன் இவ்வளவு லேட்டு? சிக்னல்ல மாட்டிட்டோம் அர்ஜுன், அதான் லேட்டு. நாங்க ஹாஃப் அன் அவரா வெயிட் பண்றோம். சாரி அர்ஜுன், அதான் வந்தாச்சுல. உங்க பஞ்சு மிட்டாய் பக்கத்துல இருக்கு. இனிமையா சந்தோஷமா பேசிட்டு வாங்க. ஏய், சார் டென்ஷனா இருக்கார்ல, கூல் பண்ண. ஐயோ, சும்மா ரெடி. என்ன வெக்கமா? சும்மா பேசுடி. ஷோ, பேசாம வாடி. கலாய்ச்ச கொன்னுடுவேன். ஐயோ, துணைக்கு ஆள் வந்த உடனே மிரட்டுறாப்பா. நாங்க பயந்துக்கிறோம்டி. டிரைவர் சார், டிரைவர் சார், வண்டி எடுங்க. டீக்கே மேடம். வாரே வா, ஹிந்தி டிரைவர் வாலா? இல்ல சார், நான் பஞ்சாபி வாலா. ஓ, தமிழ் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் கஷ்டம் சார். நாங்க ஜாலியா பேசிட்டு வருவோம், பாட்டெல்லாம் பாடுவோம். உங்களுக்கு அரைகுறையா தானே புரியும், ஆனா பேச முடியாது இல்ல? நான் அருமையா பேசுவேன் சார். தமிழ் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வானம் பொழியுது, பூமி விளையுது. வா, உனக்கு ஏன் கொடுக்கணும் கிஸ்தி? அப்படி போடுங்க. மை காட், எப்படி சார் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க? ஏன் அப்பா தான் சார் பஞ்சாபி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். ஸ்கூல் கூட தமிழ் மீடியம் தான். தமிழ்ல நான் 80 மார்க் வாங்கியிருக்கேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வாழ்க தமிழ். வாழ்க தமிழ். ஏய், அவர் தான் சொல்லிட்டார்ல, நீ என்ன ஒத்தா? ஏய், கில்ன கொன்றுவேன். போடி பிசாசு. நீதாண்டி பிசாசு. ஏய், நீங்க 2 பேருமே பிசாசு தான். பாரு இவள. அர்ஜுன் ஏன் ஆளுதானே? 2 பேருக்கும் ஒத்து போச்சு. ஒத்து ஊதுனா என்ன தப்பு? தப்பே இல்ல, நல்லா ஊது.
சார் நிலவர கலவரமா இருக்கு, நீங்க வண்டி எடுங்க. நான் பாட்டுலாம் கூட நல்லா பாடுவேன். பாடுச்சுமா? ஜாலியா இருக்கும், பாடுங்க சார். ம் ஓகே ஓகே. சார் புது பாட்டா பாடுங்க, பாடிக்கிட்டே வண்டி எடுங்க. ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜிலு ஜிலுக்குற ரவிக்க போட்டு எங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா, நானும் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா. ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜிலு ஜிலுக்குற ரவிக்க போட்டு எங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா, நானும் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா. ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜிலு ஜிலுக்குற ரவிக்க போட்டு எங்க வேணா பொண்ணு போவேன் சும்மா விலகுங்க, நீங்க எப்போதுமே துணைக்கு வேணா எட்டி நகருங்க. ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான் ஜிங் சிக்கான் சிக்கான். சார் 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 டிரைவர் சார் வண்டி நிறுத்துங்க. ஏய் என்னாச்சுடி? எனக்கு பயங்கரமா பசிக்குதுடி. பசிக்குதா? அதுக்கா வண்டி நிறுத்த சொன்ன? கேக்குறால. இப்ப என்ன பண்றதா ஐடியா? வேனை தூக்கி சாப்பிட போறியா? ஏ லூசு, எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயா? அது என்ன வாயா இல்ல காவாயா? ஏய் எவடியாவா தொலைச்சிடுவேன். ஏய் கத்தாதடி. இவ்ளோ பெரிய வேனை சாப்பிட முடியாதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு வண்டியை நிறுத்தின? உன் மூஞ்சு அங்க வெளிய பாரு. ஹோட்டல் இருக்குல்ல அதுக்குதான். ஆமா அங்க சிம்பிளா ஏதாவது சாப்பிட்டு போலாண்டி. நானும் அதை வரவேற்கிறேன். அதுக்கு நான் வாக்களிக்கிறேன். அதை நான் வாந்தி எடுக்கிறேன். ஏய் லூசுங்களா, யாடி அது கும்பல கோயிந்தா போடுறது? பசிக்குதுன்னு சொல்ற, கடுப்பேத்துறீங்களா? மூஞ்ச பேத்துருவேன் ராஸ்கல். அர்ஜுன் சார் எனக்கு பயங்கரமா பசிக்குது, விட்டா நான் ஆளே சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுக்கோ. ஐயோ வாய மூடுங்கடி. சார் சார் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆவது சாப்பிடாம என்னால வெளியே வர முடியாது சார். நாங்களும் சாப்பிடுறதுக்கு வரதா இல்ல, எங்களுக்கு பசிக்கல. உனக்கு பசிக்கலனா வேனுக்கு பஞ்சர் போடு, நாங்க போய் சாப்பிட்டு வரோம். ஏய் நம்மளும் சாப்பிடலாண்டி, அதான் பசிக்குதுன்னு சொல்றாள்ல. சரி சரி, அதான் முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? ஏந்திருங்க. அர்ஜுன் சார். நாங்களும் வரோம். ஆதிரா எழுந்திருமா, சிம்பிளா ஏதாவது சாப்பிடலாமா? இல்ல அர்ஜுன், எனக்கு பசிக்கல. பரவாயில்லம்மா, எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே உட்காந்துருப்ப, ஜூஸ் ஆவது சாப்பிடலாமே. ஓகே, ஆனா எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம், பிஸ்கட் மட்டும் போதும். ஓகே டிரைவர், வண்டியை ஹோட்டலுக்குள்ள விடுங்க. ஓகே சார். zone.
என்ன வேணுமா? என்ன வேணுமா? டேய் பார்த்தா தெரியல, பிச்சைக்காரிடா. ராஜ்யத்துல பாதிய கேட்க போறாங்க, பைசா தான் கேட்பாங்க. மா, அவனை தொந்தரவு பண்ண வேணா, நான் தரேன். இந்தாங்க 10 ரூபா, என்ஜாய் பண்ணுங்க. வாங்கிக்கங்கம்மா. குடிங்க. ஏய், ஏன் கீழே போடுற? கிரேட் இன்சல்ட்ரா. என்னம்மா, உனக்கு 10 ரூபா போதாதா? நான் உன்ன கேட்கலையே. ஓ, ஆள் பார்த்து தான் பிச்சை எடுப்பீங்களா? அவர் பேரு கர்ணன் இல்லம்மா, அர்ஜுன். ஓகே ஓகே, முறைக்காத. இவன் அர்ஜுன் தான், ஆனா தர்மம் எல்லாம் பண்ணுவான். இவனையே கேளு. என்னம்மா, சாப்பிட ஏதாவது வேணுமா? இதை நான் என்ன எச்சு பண்ணல. இதை வேணா சாப்பிடுறீங்களா? வாடா, போலாம். ஆதிரா, ஆமாண்டி. 2 minutes ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே அர்ஜுன். வாங்கிக்கோங்க. வேண்டாமா? ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் எங்க போறீங்க? நாங்களா டூர் போறோமா. எங்க போறீங்க? அதான் சொன்னேம்மா, இங்க பக்கத்துல ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, அங்கதான் டூர் போறோம். ஓ, அந்த காட்டு பங்களாக்கா? அங்கெல்லாம் போகாதீங்க, போக கூடாது. ஐயோ அம்மா, அது காட்டு பங்களா இல்ல, பெரிய ரெசார்ட். அங்கதான் சொல்றேன். அங்கதான் சொல்றேன், அங்கெல்லாம் போகாத, உசுறு பலி ஆயிடும். உசுறு பலி ஆயிடுமா? நாளு சரியில்லை, நேரம் சரியில்லை, திசை சரியில்லை, அங்கெல்லாம் போகாத, உசுறு பலி ஆயிடும். ஹலோ, இத பாருங்க. யாருங்க நீங்க? ஏன் அவசகுணமா பேசுறீங்க? நாங்க அங்க போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க போகாதேன்னு சொல்றல, போகாதே, உசுறு பலி ஆயிடும்.